என்ன பெரியமா? இனியா, அந்த ராசாத்திய எப்படியாவது குலதெய்வம் கோயிலுக்கு போறதுல இருந்து ஒதுக்கி வைக்கணும்னு நாம பேசிட்டு இருந்தோம்ல. ஆமா. அதுக்கு தோதா இன்னைக்கு அவளே வந்து மாட்டிக்கிட்டா. என்ன சொல்றீங்க பெரியமா? ஓஹோ, அதுக்குதான் இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருந்தீங்களா? ஆமா இனியா, இந்த விஷயத்தை வச்சு அவளை நான் நல்லா திட்டி விட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, இனிமே எந்த ஒரு பூஜை காரியத்திலயும் சரி, கோயில் விஷயத்திலயும் சரி, முன்னாடி வந்து நிக்க கூடாதுன்னு நான் சத்தம் போட்டு விட்டுட்டேன். இல்லன்னு வெச்சுக்கோ, குலதெய்வ கோயிலுக்கு காப்பு கட்டுற பூஜை இருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து நின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா. அதான் அவளை ஒதுக்கி வைக்கணும்னு நான் பாத்துட்டு இருந்தேன். அவளே அந்த சந்தர்ப்பத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா. அவளை நான் நல்லா தட்டி வச்சிருக்கேன். கண்டிப்பா அழுதுகிட்டு தான் இருப்பா. நீ சமாதானம் பண்ற மாதிரி பண்ணிடு. ஆனா ஒண்ணுடா இனியா, அவகிட்ட எப்படியாவது சத்தியம் வாங்கிடு. அவ நம்ம வீட்டுக்கு சரி வர மாட்டாடா. எதை தொட்டாலும் பிரச்சனை தான். அபசகுணம் பிடிச்சவ. அம்மனுக்கு சாத்த வச்சிருந்த பட்டு பாவாடைய எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டால. அட விடுங்க பெரியமா, எப்படி இருந்தாலும் அவ கொஞ்ச காலம் தான் இந்த வீட்டுல இருக்க போறா. ஆமாண்டா இனியா, குலதெய்வ கோயிலுக்கு காப்பு கட்டியாச்சுன்னா 16ஆம் நாள் திருவிழா. அன்னைக்கு சத்தியத்தை வாங்கிக்கிட்டு இந்த கழுதைய துரத்துற வழிய பாரு. பெரியமா, அது மட்டும் நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையே நிம்மதியாயிடும் பெரியமா. இது கண்டிப்பா நடக்கும். அது வரைக்கும் அவளை நான் தட்டி தட்டி வைக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. பூஜை முடியற வரைக்கும் அவ யார் கண்லயும் படமாட்டா. அந்த அளவுக்கு அவளை மிரட்டி வச்சிருக்கேன். திருவிழா முடியட்டும், நீ அவகிட்ட சத்தியத்தை மட்டும் வாங்கு. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய இந்த பெரியம்மா உனக்கு அமைச்சு தர. ரொம்ப தேங்க்ஸ் பெரியமா. இந்த வீட்டுல நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும் எனக்கு. நீங்க சொன்ன மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் பெரியமா. டேய் இனியா, நீ எதுக்கும் பயப்படாத. உன் பெரியம்மா நான் இருக்கேன்ல, நான் உனக்கு நல்லது தான் செய்வேன். அந்த ராசாத்திய நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போ. சரி பெரியமா. ஏண்டா, குமரனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கியா? பாத்துக்கிறேன்டா. என்ன மங்கை அக்கா, பூஜைக்கு எல்லாம் ரெடியா? ரெடிக்கா. அத்தை, இந்தாங்க. தண்ணி வைக்கலையா? கண்மணி, போய் ஒரு நேரக்குடம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஏய் ராசத்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? வா. ஐயோ கண்மணி, நான் வரல. பூஜை பண்ற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு பெரிய அத்தை கண்டிப்பா சொல்லிருக்காங்க. அதான் நான் வந்தேன்னா கொன்னே போட்டுருவாங்க. அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியுமே. அத்தை நேத்து கோவத்துல திட்டினது அத மனசுல வச்சுக்கிட்டு நீயே ஒதுங்கி இருக்க. பெரியவங்க அதெல்லாம் சொல்லதான் செய்வாங்க. நீதான் அதெல்லாம் செய்யற மாதிரி உள்ள வந்து ஒட்டிக்கணும். அப்படியா சொல்ற? ஆமா ராசாத்தி, எனக்கு பயமா இருக்கு கண்மணி. அதெல்லாம் பயப்படாத. தைரியமா போய் வேலையை இழுத்து போட்டு செய். போ. ராசாத்தி, ஏன் இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? வா, வந்து வேலையை பாரு. வா.
எங்க குத்து விளக்கு? சரி, விளக்கு எடுத்துட்டு போய் கொடுப்போம். புனிதா, என்னம்மா? போய் குத்து விளக்கு எடுத்துட்டு வா. ம். அத்தை குத்து விளக்கு கேட்டாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஏய், நேத்து நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு செம்ம கச்சேரி இருக்கு. இந்த பூஜை முடியற வரைக்கும் நீ என் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு சொன்னல. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் தைரியமா பூஜை ரூமுக்குள்ள வர? இல்ல பெரிய அத்தை, நானும் ஏதாவது உதவி செய்யலான்னு தான். நீ செஞ்சதெல்லாம் போதும். மங்கை, உனக்கு அறிவில்ல? இப்படிதான் உன் மருமகளுக்கு நம்ம வீட்டு சம்பிரதாயங்களை சொல்லி கொடுத்தியா? இல்லக்கா, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா, மன்னிச்சிடுங்கக்கா. உனக்கே ஒரு விவரமும் தெரியாது, அப்புறம் உன் மருமக எப்படி இருப்பா? உன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏய், இங்க பாரு, உனக்கு இதுதான் கடைசி தடவை. என் பேச்ச மீறி இங்க வந்த உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. இந்த பூஜை முடிஞ்சு காப்பு கட்டுற வரைக்கும் நீ இந்த வீட்ல இருக்கிறது தெரியவே கூடாது, புரியுதா? வீட்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல காரியம் நடக்க போகுது. நீ உன் மூஞ்ச தூக்கிட்டு வந்துட்டு முன்னாடி நிக்காத. புனிதா, இந்த விளக்க வாங்கிக்கிட்டு அவளை போ சொல்லு. அப்பா நேசமணி, இந்த வீட்டுக்கு நான் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? உள்ள வாங்க. மரகதா, மரகதா. ஆ, வணக்கம் சாமி. வணக்கம். வாங்க. வணக்கம் ஐயா. சாமி, பூஜைக்கு வேண்டிய எல்லாம் ரெடியா இருக்கு. பூஜையை ஆரம்பிச்சு காப்பு கட்டிட வேண்டியதுதான். அப்படியெல்லாம் பட்டுன்னு பண்ணிட முடியாதுமா. குலதெய்வ பூஜை உங்க வீட்டுல தடப்பட்டு பல வருஷம் ஆச்சு. பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆத்தா கிட்டையும் காவ கருப்பங்கிட்டையும் உத்தரவு கேட்டுதான் பூஜையை ஆரம்பிக்கணும். இப்ப என்ன பண்றது சாமி? உங்க அப்பா தவறுனதுக்கு அப்புறம் சட்டுன்னு எல்லா சம்பிரதாயத்தையும் நிறுத்திட்டீங்க. இப்ப ஒவ்வொன்னுத்துக்கும் உத்தரவு கேட்டுதான் செய்யணும். ஐயா, சாமி கிட்ட உத்தரவு கேட்டுட்டு எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சிருங்க. முதல்ல பூஜையை எங்க பண்ணலான்னு ஆத்தா கிட்ட உத்தரவு கேட்போம். அப்போ பூஜை ரூம்ல பூஜை பண்ணலையா? இங்க பாருங்கம்மா, ஆத்தா சொல்ற இடம் தான் பூஜைக்கான இடம். அங்கதான் பூஜை பண்ணணும். இந்த வீட்டோட மையப்பகுதி எங்க இருக்கு? இங்கதான் சாமி. ஓ, ம். ஓம் சக்தி.
ஆத்தா இந்த திசையை தான் காட்டுறா. பூஜையை அங்கதான் பண்ணணும். அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. மரகதா, பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணு. சரிங்க. ஓம் சக்தி பராசக்தி தாயே. ரொம்ப வருஷமா தடப்பட்டு போன குலதெய்வ பூஜைய இப்ப ரொம்ப நல்லா பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த குலதெய்வ பூஜை பண்ண சில சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. அத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம குலசாமி ஆத்தா அங்காள பரமேஸ்வரிக்கு துணைக்கு காவல் தெய்வமான காவக்கருப்பு கோட்டக்கருப்புன்னு 2 இருக்கு. மூலசாமி அம்மன்கிறதுனால நம்ம பழக்க வழக்கம் எல்லாத்துலயும் பெண்களுக்கு தான் முதல் மரியாதை. ஆத்தாவுக்கான பூஜை காரியத்தெல்லாம் முன்ன நின்னு தலைமை தாங்கி வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணுதான் நடத்தணும். கடைசியா நடந்த பூஜை வரைக்கும் மரகதம் தான் தலைமை ஏத்து காப்பு கட்டி பூஜையெல்லாம் பண்ணும். அதுதான் ஆத்தாவோட விருப்பமாவும் இருந்திருக்கு. ஆமா, இந்த தடவையும் மரகதமே முன்ன நின்னு பொறுப்பேத்து நடத்தட்டும். அத நாம முடிவு பண்ண முடியாது. ஆத்தா கிட்டதான் கேட்கணும். அவ யார் நடத்தணும்னு உத்தரவு தராளோ அவங்க தான் முன்ன நின்னு நடத்தணும். அதை எப்படி சாமி முடிவு பண்ணுவீங்க? ஆத்தாவ மனசுல நினைச்சுக்கிட்டு வீட்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் சோழி போட்டு பார்க்கணும். அந்த 5 குடக்காரி 5 விருத்தம் சோழி வச்சு அருள் கொடுக்காளோ அவதான் இந்த வீட்டோட குலசாமி. அவதான் முன்ன நின்னு ஆத்தாவுக்கு எல்லாத்தையும் செய்யணும். அது 5 வயசு பிள்ளையா இருந்தாலும் அவதான் மூப்பு. ஆமா பாரு, உனக்கு மறந்து போச்சா? நம்ம அம்மாவுக்கு அப்புறம் மரகதத்துக்கு தான் 5 சோழி விழுகும். வருஷம் தவறாம அவ தலைமையில தானே நடக்கும். ஆமாண்ணே, ஞாபகம் இருக்கு. அப்ப ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். சரி, கொஞ்சம் பொறுங்கம்மா. நீங்க கடைசியா போட்டுக்கலாம். முதல்ல மத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து பாப்போம். அதுவும் நல்ல யோசனை தான். மத்த யாருக்கோ விழுந்தாதானே. புனிதா, சித்தப்பா. நீ போய் ஆரம்பிமா. சரி. அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. அம்மனை கும்பிட்டுட்டு சோழிய போடுமா. தான் விழுந்திருக்கு. ஆத்தா உனக்கு உத்தரவு கொடுக்கல. கண்மணி, நீ வந்து போடுமா. கண்மணிக்கு வேணும். அம்மனை வேட்டிக்கிட்டு எடுத்து போடுமா.
ஐயோ சி, பாவம். ஐயோ சாமி, இவகிட்ட நான் தோத்துறக்கூடாது. இவளுக்கு மட்டும் விழுந்துடவே கூடாது. அத்தைக்காவது விழணும். அம்மனை கும்பிட்டுட்டு போடுமா. நல்ல வேலை. இவங்களுக்கும் உத்தரவு தரல. வழக்கம் போல மரகதம் தான் முன்ன நின்னு செய்யணும்னு சாமி முடிவு பண்ணிருக்கு. வா மரகதா, வழக்கம் போல உன் கையாலே அஞ்சி போட்டு நல்லபடியா ஆரம்பிச்சு வை. மரகதம், உங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மனை வேண்டிக்கிட்டு சோழிய போடுங்க. நாலு தானே விழுந்திருக்கு, 5 விழலையே. ஆத்தாவோட முடிவு வேற மாதிரி இருக்கே. ஆத்தா யாருக்குமே வாக்கு கொடுக்கலையே. இப்ப என்ன பண்றது சாமி? இந்த தடவை நீங்க திருவிழா நடத்துறதுக்கு ஆத்தா சம்மதிக்கலன்னு அர்த்தம். வேணும்னா இன்னொரு தடவை போட்டு பார்க்கலாம் சாமி. இது என்ன விளையாட்டு காரியமா? உங்க இஷ்டத்துக்கு போட்டு பார்க்க. ஆத்தா ஒரு வாட்டி சொன்னா அவ்வளவுதான். என்ன சாமி பண்றது, இப்படி தடங்களா போச்சே. உங்க வீட்ல உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க இல்லையா? ராசாத்தி வரலையே, அத சொல்லலாமா? உங்க வீட்ல பொம்பளை ஆளுங்களா அவ்வளவுதானா, இல்ல வேற யாராவது பாக்கி இருக்காங்களா? அவ்வளவுதான் சாமி. ஐயோ, ராசாத்திய யாருக்குமே ஞாபகம் வரலையா? ஏங்க, உங்களுக்குமா நம்ம மருமகள் மறந்து போச்சு? கடவுளே, அவருக்கு ராசாத்தி ஞாபகத்துக்கு வரணும். சாமி, இதுக்கு வேற வழியே இல்லையா? இந்த தடவை திருவிழா பூஜை உங்களுக்கு இல்ல. எப்படியாவது ராசாத்தி இருக்கான்னு அவருக்கு ஞாபகப்படுத்த தாயே. ராசாத்தி சத்தம் தானே அது? ராசாத்தி எப்படி எல்லாரும் மறந்தோம்? ராசாத்தி, இங்க வாமா. கீழே வாமா. ராசாத்தி, என்னம்மா நீ முக்கியமான பூஜை நடந்துட்டு இருக்கும் போது இங்க வராம அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? அது வந்து பாரு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாப்பா. முதல்ல ராசாத்திய சோவி போட சொல்லுப்பா. சாமி, இது ராசாத்தி எங்க வீட்டு மருமக. இருந்த அவசரத்துல அவளை மறந்துட்டோம். அப்படியா? வாமா, வந்து உட்காந்து அம்மனை வேண்டிக்கிட்டு சோழிய உருட்டுமா. வாமா.
ஆத்தா முன்னாடி இருக்க தாயி, எதுக்கும் அஞ்சாம போடுமா. பயப்படாதம்மா, போடு. ச்சே, கடவுளே, இந்த குண்டச்சி கிட்ட மட்டும் என்ன தோக்க வச்சிடாத. கால பரமேஸ்வரி தாயே, இவளுக்கு விழுந்துட்டா இவளை துரத்துறது ரொம்ப கஷ்டமாயிடுமே.